இன்றைக்கி நம்ம ஆசிலேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆசிலேட்டர் அப்படின்னா என்னென்னா, எலக்ட்ரானிக் டிவைஸ். ஆசிலேட்டர் வந்து நம்ம என்ன ஃபீட்பேக் யூஸ் பண்ணுறோன்னா, பாசிட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்ணுறோம். ஆசிலேட்டர் வந்து எந்த ஒரு இன்புட்டும் கொடுக்காம நமக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஆசிலேட்டரில் வந்து நம்ம ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபீட்பேக் அப்படின்னா என்னென்னா, பார்ட் ஆஃப் த அவுட்புட்டை இன்புட்டில் நம்ம கொடுக்குறோம். அதான் நம்ம ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஆசிலேட்டரோட ஃபீட்பேக் சர்க்யூட்டு, ஒரு ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஃபீட்பேக் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஆசிலேட்டரோட ஃபீட்பேக் நெட்வொர்க் சர்க்யூட். பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு, பார்ட் ஆஃப் த அவுட்புட் வந்து இன்புட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். அது இன்புட்டும் பார்ட் ஆஃப் த அவுட்புட்டும் என்னென்னா ஒரே ஃபேஸில் இருக்கும். அதுதான் பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஆசிலேட்டர் வந்து என்னென்ன ஆசிலேட்டரோட கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா, ஆர்சி ஆசிலேட்டர். அது ஆர்சி ஆசிலேட்டரில் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர், பேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் 2 டைப்ஸ் இருக்குது. அது மாதிரி எல்சி ஆசிலேட்டரில் கால்பிட்ச் ஆசிலேட்டர், ஹார்ட்லி ஆசிலேட்டர். நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் ஆசிலேட்டர். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர், இது வந்து கம்யூனிகேஷனில் அப்ளை ஆகுது. அதாவது ஆசிலேட்டர் வந்து ஒரு டெசைர்ட் ஃப்ரீக்வன்சியை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆசிலேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.